நிஜமாவே உண்மையாகவே சொல்லணும்னா மீடியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரே ஒரு நாள் 8 நாளில் அவர் எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணார். போன தரம் நாங்கள் அழைச்சபடி நீங்கள் வந்ததுனால, எங்களுடைய கருத்தை உங்களிடம் சொன்னதுனால, நீங்கள் அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால எங்கள் அணி வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு காரணம் உங்களுக்கு தான். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு குழுவாக அமைந்திருக்கிறது. இதில் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய இந்த இப்போ இருக்கிற இடம் மாறப்போகுது. இப்போ இந்த இடத்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் சேர்ந்தே கட்டி கொடுக்க போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான், இவர் ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் எல்லாம் சேர்ந்தே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கட்டடத்தை கட்டி தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இளையராஜா அவர்கள் முன்னிலையில். ஆகையால் இந்த இடமே மாறப்போகிறது. அதற்கு காரணம் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் தினா அவர்கள் இப்போது இல்லாத காரணத்தால் எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக நடக்கும் என்பது என்னுடைய சொல்ல வேண்டிய ஆசை. அப்புறம் கேட்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இளையராஜா சார் ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ நேற்று அவர் பார்க்க முன்னே நேற்று அவருக்கு ஒரே கோல்டு, ரொம்ப மூக்கு கொட்டிக்கிட்டு இருக்கடா, என்னால் பேச முடியாது, வீட்டை விட்டு வந்தேன்னா அலர்ஜி ஆகிடும் அப்படின்ட்டாரு. அந்த பதவி ஏற்று வரட்டும் அப்படின்னு சொல்லுறாரு. இப்போ நாளைக்கு போய் பார்ப்போம், போய் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நல்ல நிர்வாகம் அமைஞ்சா இளையராஜா சார் தானே இந்த கட்டடத்தை கட்டித்தரேன்னு சொல்லிடுறாரு. அப்பா இளையராஜா ஒரு பெருந்தொகையை தருவார். இது 5 மாடி கட்டடமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தேட்டரா, ஒரு கல்யாண மண்டபமா, அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். எல்லாவற்றுக்கும் எல்லா இசையமைப்பாளர்களும் கலந்து தான் பண்ணுறாங்க. இளையராஜா அது ஒரு பெருந்தொகையை தருவதாக ஒத்துக்கொண்டிருக்காரு. இப்போ எலெக்ஷன் வந்துச்சு இல்லை, அதான் இப்போதான் எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் உட்காந்து பேசி எப்போ போகலாம், போயிட்டு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இடிக்கிட்டு நாங்கள் எங்கள் ஆஃபீஸை பார்த்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த கட்டுற வேலைகள் ஆரம்பிக்கிட்டோம். அப்போ வச்சுக்கலாம், நம்ம விருந்தெல்லாம் எல்லாம் சால்வஸ். யாருமா அது கொஞ்சம் உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடவடிக்கை இது இப்படி பண்ண போகிறோம், அவர் எப்படி கூண்டில் நிறுத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் மியூசிஷியன், ஒருத்தர் தப்பாக வச்சாலும் பாட்டு கெட்டுவிடும். அதனால் நாங்களாம் யூனியன்லாம் ஒரே யூனியனாக இருக்கோம். ஆகையால் நடப்பது எல்லாமே நல்லா தான் நடக்கும். சிறந்த இசைகளை எல்லாரும் சேர்ந்து இசைப்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் நமது சங்கத்திலே இந்த படம் இருந்தது. சேகரையா அவர்களது படம், ரஹ்மான் அவர்களது அப்பா படம். அந்த படம் போன ஆட்சியில் எடுத்து வைக்கப்பட்டு விட்டது வெளியில். அதை எடுத்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், முக்கியமானவர்களாக இருக்கிறோம். அதுக்காக இன்றைக்கு படம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த படம் அவர்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வச்சு தொடர்கிறோம். அவர்கள் முன்னிலையில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி. முதல் செய்தியாக நமது குழு, தலைமை குழு அனைவரும் சென்று எல்லா இசையமைப்பாளர்களையும் சந்தித்ததில் அனைவருமே மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இளையராஜா உட்பட அனைவருமே, தேவா அவர்கள் உட்பட, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் உட்பட, ரஹ்மான் அவர்கள் உட்பட. இதில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் அவருக்கு சொன்ன உடனே முதல் நிதியாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 1 லட்சம் ரூபாய் நமது யூனியனுக்காக அழைத்திருக்காங்க. முதல் நிதியாக ஒரு ராசியான இடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்னை பெற்றதுக்கு நான் எப்படி சொல்லணும், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தலைவர் இதை தலைவரிடம் அழைக்க அழைக்கிறேன். இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப மிக வேண்டிய அருமைக்குரிய அண்ணன் கல்யாணம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஆள் வேணும். நம்ம இது இருந்த இருப்பு வேறு, இப்போ இருக்கிற இருப்பு வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்தது, இப்போது எப்படி மாறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வெளியில் இருக்கும்போது ரொம்ப கனவு கண்டோம். என்ன கனவு கண்டோம்னா, அது யூனியன் வரப்போது கையில் அப்படி கோடியாக இருக்கும்ப்பா, நம்ம போய் அடி பின்னிடலாம் அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு முடிவு பண்ணி வந்தோம். உள்ளே பார்த்தா பேங்க் பேலன்ஸை பார்த்தா ஒன்றுமே புரியல, உலகத்தில் என்னமோ நடந்தது, மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியல உலகத்தில், இப்படி ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஷிப் பணமெல்லாம் வாங்கியிருக்காங்க.
சரி ட்ரெஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா, கண்ணில் கண்டதோ கனவாய் போனது, காதிலே கேட்டதோ கதை போலானது, என்னான்னு தெரியலே சொன்னாலும் புரியலே, நம்மை போலே ஏமாளி எவரும் இல்லை. நோயில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த யூனியனை தட்டி எழுப்பி எழுந்து நிற்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படிங்கிறத அன்னைக்கு தான் உணர்ந்தோம். இப்படி இருக்குல்ல, இதை ஏற்றி கொண்டு வருகிறோம் என்று சொல்லும் போது முதல் செக்காக 1 லட்சம் ரூபாய் செக் கொடுத்திருக்கிறார் ஆர் ஜெயராஜ் அவர்கள், அண்ணன் இளையராஜா அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அனிருத் அவர்கள், ஆர் ஜெயராஜ் அவர்கள், எல்லாருமே தேவா அவர்கள், இளையராஜா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து நிகழ்ச்சிகள் செய்து இந்த கட்டடத்தை பிரம்மாண்டமாக கட்ட வேண்டியது இது நம்ம பொறுப்பு. அவ்வளோதான். இது நடக்கும், இனிமேல் தான் நடக்கும். இது வரைக்கும் நடக்கலை. அதே ஒரு பாயிண்ட்டை தான் வச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார். அந்த பாயிண்ட் இல்லை, இப்போ நாங்கள் வந்தால் தான் நடக்கும். ஆகவே அது அங்கே இங்கே நிற்கப்பட்டது. ஏன்னா அண்ணனுடைய பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீ பண்ணுறது சரியில்லை பண்ண, அவரே தூக்கி எறிந்த அளவுக்கு இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாருக்குமே. அதனுடைய பலன்தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருப்பது. நம்மளாம் ஒன்று தான். ஒரு யூனியனில் ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிற சொன்னால் 60 வயலின் போட்டால் யாராவது செகண்ட் ரோலில் தப்பாக வாசிச்சா, எப்பா யாருப்பா சுதி சேரம் வாசிட்டு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் வாசித்தாலும் அதில் குற்றமில்லாத குறையில்லாத இசையை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யூனியன் இனிமேல் ஒரு யூனியனாக இருக்கணும் அப்படிங்கிறதா. யாரும் எதிர்த்து எல்லாரும் கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அருமைக்குரிய தலைவர் அவர்கள் இங்கே வழி நடத்தி செல்ல சபேஷ் முரளி அவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள்லாம் பின்னால் நின்று கொண்டு என்னென்ன வேணுமோ அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இருக்கிறீங்க இல்லையா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சத்தத்தை காண ஓ ஆ அதெல்லாம் காணுவேன். இருக்கிறீங்களா? நல்ல பலமா இருப்பீங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ மாதம் இனிமேல் யார் பாடணும்னு நினைக்கிறீங்களோ இதே மாதிரி மீட்டிங் போட்டு டிவி கேமராலாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவரவர்கள் கச்சேரி மாதத்துக்கு கொடுத்து சபா மாதிரி ஆகிப்போச்சு நம்ம சினிமா மியூசிக் யூனியன். ஆகவே நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எனது ஆசை, அவர்கள் ஆசை எல்லாமே. மாதம் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் நம்ம சபாவுக்காக, நம்ம மெம்பர்ஸுக்காக. ஆகையால் அவைகளுக்கும் வர வேண்டும். நம்ம அடிக்கடி சந்திப்பதற்கான ஏற்பாடு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திப்பது இனிமேல் நடக்கும். இதுவரைக்கும் நடந்ததா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா மெம்பர்களும் பார்க்கணுங்கிற விதி இருக்க நடந்ததா? மாதம் எல்லாம் இந்த யூனியன் மெம்பர்ஷிப் பதவியேற்றவர்கள் எல்லாமே மொத்தமாக கலந்து பேசணும்னு ஒரு ரூல் இருக்கு. நடந்ததா? டீ கொடுத்தாங்களா? காஃபி கொடுத்தாங்களா? எல்லாம் ஏதோ நிஜமா நான் சொன்ன மாதிரி தான், என்னமோ நடந்தது மர்மமாக இருக்குது மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அவங்க செலவு பண்ணது எக்கச்சக்கம். நான் எதிர்கட்சியை குற்றம் சொல்ல, எதிர்கட்சி அல்ல, மியூசிக்கில் எல்லாம் யூனியனில் இருந்தால் தான் நடக்கும். யூனியனில் சேர்ந்தால் தான் ஒரு மியூசிக் நல்லா வரும். ஆகவே எங்களுக்கு எதிரிகள், அவர்களுக்கு எதிரிகள் என்று யாருமே இல்லை. எல்லாரும் ஒரே யூனியனில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே நடப்பவைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஆசைகள் கொண்டு இசை நிகழ்ச்சிகளை நடத்தி நமது பில்டிங் கட்டுவதற்கான பிளான்ஸ் எல்லாம் இனிமேல் தான் ரெடியாக போகுது. ஒவ்வொரு மாதம் 3ஆம் மாதம் எல்லாம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பிளான்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கலந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுன்றதுக்காக இப்படி பிளான் இருக்குப்பான்னு ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டு காட்டி இப்படிலாம் வரப்போகுது, தியேட்டர் வரப்போகுது, ஷாப்பிங் சென்டர் வரப்போகுது, தியேட்டர் வரப்போகுது என்பதெல்லாம் மனோ அவர்கள் பயங்கர கனவாக கண்டு வைத்திருக்கிறார். அத்தனை கனவுகளை நிறைவேற்றுவதுதான் நமது முக்கியமான வேலை. இதை போலவே எங்களுக்கு நானும் மனோவும் இருக்கிறோன்னு சும்மா சப்போர்ட்டு தான். எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி எங்களை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படி சொன்ன கல்யாணம் அண்ணா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இருந்த காலத்தில் தான் MS விஸ்வநாதன், KV மகாதேவன், இளையராஜா, சங்கர் கணேஷ், SP பாலசுப்ரமணியம், ஜானகி, சித்ரா, வாணி ஜெயராம் அம்மா, TM சௌந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம் எல்லாம் சேர்ந்து பல இடங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அத்தனை பேரையும் மதித்து அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்தவர். நாங்கள் ஃப்ரீயாக தான் வாய்ச்சோம், ஆனால் அதில் வசூல் பண்ணதுக்கு பொறுப்பு, அந்த நிகழ்ச்சியை முறையாக நடத்தியதற்கு பொறுப்பு அண்ணன் கல்யாணம் அவர்களுக்கு தான் சேரும். அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை அருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டும் அண்ணா. இருப்பீங்க, நிச்சயமாக காப்பாற்றுவீங்க என்று தெரியும் எங்களுக்கு.